வணக்கம் and welcome to கிச்சடி. மகாபாரதம் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய இதிகாசம். இந்த மகாபாரத கதையை சினிமாவா எடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்மள நிறைய பேருக்கு நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ஆசையும் கனவும் இருக்குது. ஆனா சமீபத்தில் பாகுபலி டைரக்டர் ராஜமௌலியோட வாழ்க்கை இலட்சியமே மகாபாரதம் கதையை படமா எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. தன்னோட பாகுபலி முடிஞ்ச பிறகு மகாபாரதம் கதையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னப்பவே இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கிச்சடிக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் ராஜமௌலி அதை ஓரளவுக்கு டிசைட் பண்ணி வச்சிட்டாருன்னு சொல்றாங்க. மகாபாரதம் கதையை படமா எடுத்தா சுமார் 600-700 கோடி அளவுக்கு செலவு இருக்கும். இந்த படத்தை ஒரே பாகத்துல சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 2 பாகத்திலையாவது சொல்லியாக வேண்டும் அப்படின்னு பிளான் வச்சிருக்காராம். இவ்வளவு பெரிய படத்துக்கு எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்தும் முன்னணி ஹீரோக்கள் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சிருக்காராம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி யார் யாரெல்லாம் மகாபாரத கதையில நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாகுபலி பிரபாஸ், இவர் பாண்டவர்கள் இருக்கிற பீமன் கேரக்டரா நடிக்கணும் அப்படின்னு நம்ம ராஜமௌலி ஆசைப்படுறாராம். அதே போல அஜய் தேவ்கன், ஹிந்தி ஆக்டர் அஜய் தேவ்கன், இல்ல நம்ம பாகுபலியில் நடிச்ச பல்லாலா தேவாவா நடிச்ச ராணா டகுபாட்டி துரியோதனன் கேரக்டர்ல மெயின் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். பிரபலமான ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் கிருஷ்ணர் வேடத்தில் நடிக்கணும்னு தன்னோட ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு. ராஜமௌலியும் அதை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ஹிருத்திக் ரோஷன் மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரமான கர்ணன் கதாபாத்திரத்தில் ஹிருத்திக் ரோஷன் நடிக்கணும் அப்படின்னு ராஜமௌலி முடிவு பண்ணி ஆசைப்படுறாரு. ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மகாபாரதத்தோட குருவாக இருக்கிற பீஷ்மர் வேடத்தில் நடிக்கணும் அப்படின்னு ராஜமௌலி ஆசைப்பட்டிருக்கிறார். தீபிகா படுகோன் பாண்டவர்களோட மனைவியான திரௌபதி என்ற பாஞ்சாலி கேரக்டர்ல ஹிந்தி சூப்பர் ஸ்டார் பாலிவுட் ஹீரோயின் தீபிகா படுகோன் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம். அடுத்ததாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோ இல்ல ஹிந்தி ஆக்டர் டைரக்டர் ஃபர்ஹான் அக்தர் அர்ஜுனன் வேஷத்துல நடிக்கலாம்னு யோசிக்கிறாரா. குருவா வர துரோணர் கதாபாத்திரத்துக்கு, அதாவது நம்ம பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாத்துக்கும் குருவா இருந்த துரோணாச்சாரியா கதாபாத்திரத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிக்க வைக்கிறதுக்கு ரஜினிகாந்தோட பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மற்றும் சிரஞ்சீவி போன்ற நடிகர்களையும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்க வைக்கிறதுக்கு பிளான் இருக்காம். இந்த படத்தை ஒரு டைரக்டரால கண்டினியூஸா எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்னொரு பாலிவுட் பிரபலமான டைரக்டரையும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் சகுனி, காந்தாரி, பாண்டு, திருதராஷ்டிரன், அபிமன்யு, விதுரன் கேரக்டர்ஸ் இன்னும் ஏகப்பட்ட முக்கியமான கேரக்டர்ஸ் மகாபாரதத்தில் இருக்கிறதுனால இதுல எல்லாம் யார் நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலியோட டீம் டெய்லி உட்கார்ந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். ஏற்கனவே மகாபாரதம் டிவி சீரியலா வந்ததுனால அதுல இருந்தும் ஒரு சில நடிகர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதற்கு இடையில பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இந்த மகாபாரதம் கதையை படமா எடுக்கணும், அதுதான் தன்னோட லைஃபோட ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய கோடிகள் செலவாகும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு காசு இப்போ என்கிட்ட இல்லை, யாராவது வந்தாங்கன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற சூசகமாக ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். இப்போ ஷாருக் கான் அண்ட் ராஜமௌலி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்களா இல்ல தனித்தனியா பண்ண போறாங்களா அப்படிங்கறதா $1 மில்லியன் கேள்வி. மகாபாரதம் இந்தியால இருந்து ஒரு சினிமாவா வந்துச்சுன்னா உலக சினிமாவே இந்தியாவை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிற அந்த கதையோட மிகச்சிறந்த கதை எதுவும் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ரைட், இப்போ தமிழ்ல மகாபாரதம் வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் என்னென்ன தமிழ் நடிகர்கள்லாம் என்னென்ன கதாபாத்திரங்கள்ல நடிக்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. You will get notifications. Thank you very much.